இப்போ பார்க்க போகிறது நம்ம பென் டூல். பென் டூலில் 4 விதமான டூல். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 விதமான டூல் வரும். ஒன்று பென் டூல், இதோட ஷார்ட்கட் வந்து பி. அப்புறம் ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல், அது வந்து ஷார்ட்கட் வந்து ப்ளஸ். டெலீட் ஆங்கர் பாயிண்ட் டூல் வந்து மைனஸ். கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல் வந்து ஷிஃப்ட் சி. ஸோ இந்த 4 ஷார்ட்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பென் டூலோட ஷார்ட்கட் வந்து பி. இப்போ நான் பி அப்படின்ற டூலை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கேப்ஸ் லாக் ஆன் ஆகிருந்தால் இது போல் சிம்பிள் வந்து அப்பியரன்ஸ் மாறிடும். ஸோ கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்போ நான் ட்ரா பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணுமோ, உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் என்ன ஷேப்ஸோ அந்த ஷேப்ஸ் வர்ற வரைக்கும் இந்த டைரெக்ஷனை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணாமல் எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷன் வேணும்னு இப்படி வச்சிடுறேன். இப்போ நான் இது வந்ததுக்கப்புறமா ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த கட் பண்ணினீங்கன்னா இந்த இடம் இந்த டைரெக்ஷன் வந்து கட் ஆயிரும். இந்த சைடில் போகக்கூடிய டைரெக்ஷன் கட் ஆயிடுது. ஸோ மறுபடியும் நான் வந்து எனக்கு எந்த இடத்துல மறுபடியும் பாயிண்ட்ஸ் அடுத்த பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த இடத்துல போய் மவுஸை கிளிக் பண்ணிட்டு மவுஸை நான் ரிலீஸ் பண்ணலை, இன்னும் மவுஸை விடாமல் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு தேவையான ஷேப்ஸை கொண்டு வந்துக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கிறது மொத்தம் 3 பாயிண்ட்ஸ், 1 2 3. இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிற இந்த ஆங்கர் பாயிண்டில் நீங்கள் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ பென் டூலை எடுத்து நான் இந்த சென்டர் பாயிண்டில் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைரெக்ஷன் வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த பாயிண்ட்ஸில் இப்படி நம்ம டைரெக்ஷனை நம்ம என்ன டைரெக்ஷன் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த டைரெக்ஷன்லேயே போகிறீங்கன்னா நம்ம ஆங்கர் பாயிண்ட்டை கட் பண்ண தேவையில்லை. இதே டைரெக்ஷனில் போகிறீங்கன்னா இப்படி நம்ம வந்து போய்க்கலாம், கட் பண்ண தேவையில்லை. ஆனால் நமக்கு தேவையான ஷேப்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது சென்டர் பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஷேப்ஸ் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து நான் செலெக்ஷன் டூலை வச்சு மூவ் பண்ணுறேன். டைரக்ட் செலெக்ஷன் டூலில் வச்சுட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை உங்களுக்கு தேவையான போல் நீங்கள் ஒரு சில நேரம் தவறுதலாக நம்ம வரைஞ்சிருக்கலாம். அப்போது நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதை வச்சு பண்ணிக்க முடியும். டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு பண்ணிக்க முடியும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இந்த டைரெக்ஷன் இந்த ஆங்கர் பாயிண்டில் இந்த இடத்துலேருந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது பென் டூல்லே நீங்கள் வந்து வரைஞ்சிட்ருக்கும் போது கூட பென் டூலில் நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த பென் டூலில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ பென் டூல்லே நான் இருக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் நான் ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் பென் டூல் வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் ஷார்ட்கட் வந்து ப்ளஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் கொடுத்தோன்னே இப்போ பென் டூல் தான் இருக்குது. அதே இது வந்து பென் டூலில் வந்து இப்போது இந்த இடத்துல நான் ஒரு நோடு ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நீங்கள் அதை தெளிவாக பார்க்கலாம். இப்போ நான் பென் டூலில் ப்ளஸ் கொடுத்தோன்னே மைனஸ் ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இங்கே கொடுக்கும்போது மைனஸ் வருது. அதே இது ப்ளஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் மாறுறது நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நான் ப்ளஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் ஆங்கர் பாயிண்ட் கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல ஒரு நோடு க்ரியேட் ஆகிரும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன டைரெக்ஷனில் வேணுமோ, எந்த இடத்துல என்ன நோடு வேணுமோ நீங்கள் புதுசாக நோடு ஆட் பண்ணுறதுக்கு இந்த பென் டூல்லையே நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென் டூல் ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் ஆங்கர் பாயிண்ட் இந்த டூலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆங்கர் பாயிண்ட் டூல், ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூலை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நோடு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கர் பாயிண்ட் டெலீட் ஆகிரும். அது மேலே நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஆங்கர் பாயிண்ட்டை நான் மைனஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இது போல் இருக்கிற ஷேப்ஸில் நான் வந்து இந்த இடத்துல செலெக்ஷன் இப்போ டைரக்ட் செலெக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீன்ஸ் அதோட ஷேப்ஸை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல் ஷிஃப்ட் சி கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட்டு, அல்லது நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு இதை வந்து இந்த பாயிண்ட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது இதோட ஷேப்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை நம்ம பென் டூல்லே கொண்டு வந்துக்கலாம், அல்லது ஒரு ரெடிமேட் டிஃபால்ட்டு ஷேப்ஸ்லேருந்து நம்ம ஷேப்ஸை மாற்றுறதுக்கு இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்போ இதில் இருக்கிற பென் டூல், ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல், டெலிட் ஆங்கர் பாயிண்ட் டூல் அண்ட் கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல், இந்த நாலும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பார்த்தோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.